அன்பர்களே, நான் உங்கள் அப்பத்தா மொபைல்ஸ் யூடியூப் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஜியோ பார்க். இந்த மொபைல் வந்து கஸ்டமர் வந்து சார்ஜ் ஏற மாட்டேங்குன்னு சொல்லி கஸ்டமர் கொடுத்துருவாங்க. இப்போ சார்ஜ் ஏறதுக்கு என்ன காரணம், சார்ஜ் எப்படி ஏற வைக்கிறங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்த்துலாம். சார்ஜ் பின்ன சொல்லி பார்த்துலாம். சார்ஜ் ஏறன்னு பார்த்துவோம். சார்ஜ் ஏறலை இப்போ இது எப்படி சார்ஜ் ஏறலாம் செக் பண்ணி பார்த்துலாம். பேக் கட்டுக்கு பேட்டரி ரிமூவ் பண்ணிட்டு ஜாக்கு சார்ஜ் ஏறல. இப்போ ஜாக்கை மாற்றி பார்த்துட்டு என்னென்னு செக் பண்ணி பார்க்கலாம். சார்ஜ் பார்க்கலாம். ஓகே, வாங்க. இப்போ அந்த ஜாக்கை வந்து ஃபிட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபிட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த இடம் க்ளீன் பண்ணால் ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகேவா, ட்ராக்கு. அப்புறம் பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. பேஸ்ட் அப்ளை பண்ணால் சால்ட்ரிங் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு மெல்ட் ஆகும் அழகாக. ஓகேவா, சால்ட்ரிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுதான் இப்போ புது ஜாக்கை ஏற்றிடலாம். புது ஜாக்கை வந்து ஏற்றிக்கலாம். புது ஜாக்கை ஒரு அளவாக ஹீட் பண்ணி ஏற்றுங்க. இல்லை அப்படின்னா லோவர் கம்ப்ளைண்ட் ஆயிரும். ஓகேவா, ஜாக்கை ஹீட் பண்ணி ஏற்றிக்கலாம். ஒழுங்காக பற்ற வைக்கணும். இப்போ புது ஜாக்கை ஏற்றி வச்சு சார்ஜ் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, சார்ஜ் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த ஜாக் வந்து புதுசாக மாற்றியாச்சு. இப்போ சார்ஜ் செக் பண்ணி பார்க்கலாம். சார்ஜ் ஏறுது. இப்போ சார்ஜ் செக் பண்ணி பார்க்கலாம். அவர்களே, சார்ஜ் ஏற ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த சார்ஜிங் கம்ப்ளைண்ட் சக்ஸஸ் ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரண்ட் பேனலாம் மாட்டி செக் பண்ணி கஸ்டமர்கிட்ட கையில் கொடுத்துடலாம். ஃபைனலாக செக் பண்ணி கையில் கொடுத்துருவோம் கஸ்டமருக்கு. பேனலாம் மாட்டியாச்சு. ஃபைனலாக சார்ஜ் எல்லாம் செக் பண்ணி கையில் கொடுத்துடலாம். சார்ஜ் ஏற ஆரம்பிச்சு. சார்ஜ் மொபைல் சக்ஸஸ் ஆயிடுச்சு. மொபைல் கஸ்டமர் டெலிவரி பண்ணிடலாம். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி உறவுகளே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் அப்பத்தா மொபைல்ஸ் பாலமேடு. நன்றி உறவுகளே.